ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் கொஞ்ச நேரம் ஆண்டவரை பாடி துதி செய்ய ஆரம்பித்தோம். துதி செய்ய ஆரம்பித்த உடனேயே நம்முடைய வீடுகளுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு பிரசன்னம், தேவ பிரசன்னம் இறங்கி வந்ததை நாம் உணர முடிந்தது அல்லவா? தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம். ஆண்டவரே, நான் உங்கள் அன்பு கூறுகிறேன் அப்பா, நான் உம்மில் அன்பு கூறுகிறேன், உம்மில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். உபாகமம் 7ஆம் அதிகாரம். ஆண்டவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம இன்றைக்கு வாசிக்க போறோம். ஆண்டவரே, நான் உம்மில் அன்பு கூறுகிறேன் நீங்க சொல்றீங்கல்ல, உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை தான் இன்றைக்கு நம்ம ஜெபமாக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நான் உங்கள் அன்பு கூறுகிறேன், எனக்கு ஆசீர்வாதத்தை தாரும். 7ஆம் அதிகாரம் உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். போதும். இதுல பார்க்கிறோம், தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. தம்மில் அன்பு கூறுகிறவர்கள் என்ன செய்வாங்க? கற்பனைகளை கை கொள்வார்கள். ஹல்லேலூயா. வேதத்திலே யோவான் 15ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது, என்னில் அன்பு கூறுகிறவர்கள் கற்பனைகளை கை கொள்வார்கள். ஸோ ஆண்டவரில் அன்பு கூர்ந்து அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? 1000 தலைமுறை வரைக்கும் உடன்படிக்கையை காக்கிற தேவன். ஆமென். ஒருவேளை இன்றைக்கு நம்ம ஒருவேளை தவறி இருக்கலாம், சில காரியங்களில் தப்பு பண்ணி இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவரே, நான் உங்களை தேட மறந்துட்டேன் அப்படின்னு இருக்கலாம். ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த வார்த்தைகளை சில சமயங்கள் விட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை வரைக்கும் உடன்படிக்கையை காக்கிற உண்மையுள்ள தேவன். ஆமென். வாக்குத்தத்தம், நிறைய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்திருக்கிறார் இல்லையா? அந்த வாக்குத்தத்தங்களெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுகிறவராம். அந்த வாக்குத்தத்தத்தெல்லாம் இன்னும் நிறைவேறாமல் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, அப்பா, நான் முழு இருதயத்தோடு உம்மில் அன்பு கூறுகிறேன், உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. நான் உங்களை நேசிச்சா நீங்க எனக்கு வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி கொடுப்பீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உங்களை நாங்கள் நேசிக்கிறோம் அப்பா. உம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு உடன்படிக்கையை காக்கிற தேவன், 1000 தலைமுறை வரைக்கும் ஆண்டவரை உடன்படிக்கையை காக்கிற தேவன் அல்லவா? நீர் எங்களோடு நிறைய உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீரப்பா. நான் உன்னோடு கூட இருந்து உன் ஜனங்களுக்கு முன்பாக நான் செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்குன்னு சொல்லி இருக்கிறீங்கப்பா. உன் சந்ததியின் மேல என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லி இருக்கிறீங்கப்பா. உன் சந்ததியை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறீங்கப்பா. நிறைய வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறீங்க அப்பா. எங்களுக்கு கொடுத்த அத்தனை வாக்கு தத்தங்களையும் 1000 தலைமுறைக்கு நீங்க நிறைவேற்ற வேண்டுமானால் ஆண்டவரே, நாங்கள் உம்மில் அன்பு கூறணுமே அப்பா. இப்ப நாங்க டோட்டலா எங்களை சரண்டர் பண்ணுகிறோம், உம்மில் அன்பு கூறுகிறோம் அப்பா. யாரெல்லாம் உம்மில் அன்பு கூறுகிறோம் சொல்றாங்களோ, யாரெல்லாம் உம்மை நேசிக்கிறோம் சொல்றாங்களோ ஆண்டவரே, அவர்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வீராக ஆண்டவரே. அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவீராக. 1000 தலைமுறை வரைக்கும் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுங்க அப்பா. ஒரு வார்த்தை கூட, ஒரு நல்வார்த்தை கூட கீழே விழக்கூடாதப்பா. நீங்க அப்படி ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தலைமுறை தலைமுறைக்கும் ஆண்டவரை வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி உம்முடைய பிள்ளைகளை சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதித்தே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதித்தே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதித்தே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
ஆண்டவரில் அன்பு கூற அன்பு கூற அன்பு கூற கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். இந்த பாடலாம் பாடும் பொழுது சும்மா ஒரு பாடல் நீங்க பாடக்கூடாது, உண்மையா சொல்லணும். அப்பா நான் உங்களை அன்பு கூறுகிறேன் அப்பா, அப்பா உங்களை நேசிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. ஃபாதர் கூட ரொம்ப அழகா பாடுவார்ல, இந்த பாட்டு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நேசிக்கிறேன் உண்மைத்தானே ஐயா, இப்படி நிறைய பாடல்கள். இந்த பாடல்களை கூட நீங்க எடுத்து நீங்க அப்படியே பாடலாம். ஐ லவ் யூ ஜீசஸ், நேசிக்கிறேன் உண்மைத்தானே என்றெல்லாம் நீங்க பாடலாம். ஹல்லேலூயா. நீங்க அப்படி பாட பாட நிறைய பாடல்கள் இருக்கு. நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற பாடல்கள் நிறைய. எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் உம்மை நேசிப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா. சஞ்சலங்கள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், அலை மோதினாலும், அப்பா உம்மையே நேசிப்பேன், உம்மையே நேசிப்பேன். இப்படிப்பட்ட பாடல்கள் எல்லாம் பாட 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 நம்முடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு வைராக்கியம் கடந்து வரும். ஆமேன். நேச அக்கினி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதல்லவா, நேச அக்கினி அது வெள்ளத்தை காட்டிலும் வலியது. திரளான தண்ணீர்கள் அந்த அக்கினியை அவிழ்த்து போட முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ ஜீசஸ் சொல்லி பாருங்களேன், ஒரு அக்கினி உள்ள இருந்து எழும்பும். ஆமென். அப்படி நீங்க ஆண்டவரில் நேசிக்க ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் 1000 தலைமுறை வரைக்கும் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவர். சங்கீதம் 145 சங்கீதம் 20 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். சங்கீதம் 145 20 வசனம். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாரெல்லாம் தம்மில் அன்பு கூறுகிறாங்களோ ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்களை பாதுகாப்பார், காப்பாற்றுவார். ஆமென். இந்த நாட்கள்ல நிறைய தீங்குகள், நிறைய போராட்டங்கள், நிறைய கொள்ளை நோய்கள், நிறைய இயற்கை சீற்றங்கள், ஆனா அவையெல்லாம் நம்மை தொடாதபடிக்கு கர்த்தர் இம்மட்டும் பாதுகாத்தாரே என்றால் நம்ம அவர் பேரில் வைத்திருக்கிற அன்பு, அவர் நம் பேரில் வைத்திருக்கிற அன்பு. ஆமே. நீங்க ஆண்டவரை நேசிக்க நேசிக்க வேதம் சொல்லுகிறது, நான் அவர்களை காப்பாற்றுவேன், தம்மில் அன்பு கூறுகிறவர்களை காப்பாற்றுவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், அப்பா உம்மை நேசிக்கிறேன் அப்பா, உம்மை நம்புகிறேன் அப்பா. எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும் நான் உம்மை விட்டு ஆண்டவர் திரும்ப மாட்டேன், உம்மை நேசிப்பேன் அப்பான்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? உங்களை அப்படியே பாதுகாத்துக் கொள்வார். தம்முடைய செட்டைகளின் மறைவில் பாதுகாத்துக் கொள்வார். கூடார மறைவில் ஒளித்து வைப்பார். கரங்களின் நிழலினால் பாதுகாப்பார். கண்மலையில் அவர் அண்டையில ஒரு இடம் இருக்கே, அங்க வைத்து ஒளித்து வைத்து கர்த்தர் பாதுகாப்பார். எல்லாம் ஜெபிக்கலாமா? நம்ம செய்ய வேண்டிய வேலை. அப்பா உங்களை நேசிக்கிறேன் சொல்லலாமா ஆண்டவரை பார்த்து? அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரை யாரெல்லாம் உம்மை பார்த்து நான் உம்மில் அன்பு கூறுகிறேன், உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார்களோ அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பீராக. ஆண்டவரை இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொள்வீராக, கண்மலை வெடிப்புல வைத்துக் கொள்வீராக. உம்முடைய கரத்தின் நிழலினால் பாதுகாருங்கப்பா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தீங்கு அணுகாதபடிக்கு, பொல்லாப்பு தொடராதபடிக்கு, ஆண்டவரே பொல்லாத மனிதர்கள் இவர்களை தொடராதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இப்பொழுதே ஒவ்வொரு குடும்பங்கள் ஆண்டவரே பாதுகாப்பீராக. உங்களை நேசிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் தீங்கு அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்வீராக. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லிட்டே இருங்க, உம்மை ஆராதிப்பேன், உம்மை நேசிப்பேன், உம்மை துதிப்பேன், உம்மோடு கிட்டி சேருவேன். சொல்ல 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 9ஆம் வசனம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆமென். இந்த வசனம் எல்லாத்தையும் பார்த்தீங்களா? ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா? தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. முதல்ல பார்த்தோம், தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு உடன்படிக்கையை 1000 தலைமுறை வரைக்கும் காக்கிறவர். 2வது நம்ம பார்த்தோம், தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் தம்மில் அன்பு கூறுகிறவர்களை அவர் காப்பாற்றுகிறார். இப்ப பார்க்கிறோம், தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணல, காது கேட்கல, இன்னும் இருதயத்துல தோன்றல. ஆமேன். உங்களுக்காக நீங்க யாரெல்லாம் அவரில் அன்பு கூறுகிறீங்களோ உங்களுக்காக கர்த்தர் ஏற்கனவே நன்மைகளை ஆயத்தப்படுத்தி விட்டார். ஆமேன். ஹல்லேலூயா. ஆனா இன்னும் உங்களுடைய கண்கள் பார்க்கல, இன்னும் உங்களுடைய காதுகள் கேட்கல, இன்னும் நீங்க உணரல. அப்படின்னா என்ன அர்த்தம்? சீக்கிரத்தில் நாங்கள் பார்க்க போகிறோம், சீக்கிரத்தில் கேட்க போகிறோம், சீக்கிரத்தில் அனுபவிக்க போகிறோம். ஆமென். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா நான் உங்களை நேசிக்கிறேன், உங்கள் அன்பு கூறுகிறேன், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, ஆண்டவரே எனக்காக நீ ஆயத்தம் படுத்தினவைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? வருகிற நாட்களில உங்களுக்காக ஆயத்தப்படுத்தின நன்மைகளை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லார் கைகளை உயர்த்தி ஜெபமனோமா? அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா யாரெல்லாம் நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறாங்களோ அப்பா, அவர்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்யுங்கப்பா, அதிசயங்களை செய்யுங்கப்பா. அவர்களுக்காக நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகளை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் சுதந்திரிக்கும்படி செய்யுங்கப்பா. அது என்ன நன்மையாயிருந்தாலும் ஆண்டவரே அது உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக. பொருளாதார நன்மைகள், குடும்ப வாழ்க்கைக்குரிய நன்மைகள், ஆண்டவரே குழந்தை பாக்கியம், சந்ததிகளுக்குரிய ஆசீர்வாதம், திருமண தடைகள் மாறி ஏற்ற துணை, நல்ல வேலை, நல்ல வீடு, நல்ல வாகனம், ஆண்டவரே இப்படி நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகளை உம்முடைய பிள்ளைகள் சுதந்திரிக்க கிருபை தாங்கப்பா. இவர்கள் உண்மையில் அன்பு கூறுகிறார்களே, உம்மை நேசிக்கிறார்களே, இவர்களுக்கு அற்புதங்களை செய்வீராக. நீர் ஆயத்தப்படுத்தினவைகளை நம்முடைய பிள்ளைகளுடைய கண்கள் காணட்டும், காதுகள் கேட்கட்டும், அவர்கள் அதை அனுபவிக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தர் அப்படியே செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம், தடைகளை உடைக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், நன்மைகளை கட்டளையிடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். சீயோனில் எந்திட அஸ்திபாரம் அவர் நான் என்றும் நம்பும் கண்மலையே. சீயோனில் எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலையே. புயலடித்தாலும் மலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், புயலடித்தாலும் மலை மோதினாலும் எவர் எனக்கு எடுத்தவர் நிறுத்திடுவார். எதுக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனில் எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலையே. சீயோனில் எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலையே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை நம்ம வாசித்து ஜெபிக்க போகிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ரோமர் 8:28. ஆமென். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று
அறிந்திருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை வித்தியாசமா இருக்கலாம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அற்புதங்கள் நடக்கலையே நினைக்கலாம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை ஏன் ஆண்டவர் என்னை இப்படி நடத்துகிறார் என்று புரியாமல் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, என்னிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்ன நடந்தாலும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. ஹல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையில குழியில தூக்கி போடப்பட்டான், நிறைய போராட்டங்கள், சிறைச்சாலை. ஆனா ஒன்று தெரியும், அவரிடத்தில் அன்பு கூர்ந்த யோசேப்புக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடந்தது. ஆமென். சிங்க கெபியில போடப்பட்டான் தானியேல், ஆனால் ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்த தானியேலுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடந்தது. எரிகிற அக்கினி சூளைக்குள்ள போடப்பட்டார்கள், ஆனால் அதுவும் நன்மைக்கு ஏதுவாக நடந்தது. பிரியமானவர்களே, நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை வழியா போறீங்க? ஒருவேளை இந்த சூழ்நிலையில ஆண்டவரை மறுதலிச்சிராதீங்க. ஆண்டவரை நான் விட்டு விடுகிறேன்னு சொல்லிடாதீங்க. நீங்க எங்கப்பா இருக்கிறீங்கன்னு கேட்டுறாதீங்க. அப்பாவை பார்த்து சொல்லுங்க, நான் உங்களை நேசிக்கிறேன், இன்னும் நேசிக்கிறேன், இன்னும் நேசிக்கிறேன், இன்னும் அன்பு கூறுகிறேன் சொல்ல சொல்ல, அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை நீங்கள் சீக்கிரமாக அறிந்து கொள்வீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நாளை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். எல்லாம் ஜெபிக்கலாமா? எல்லாம் சொல்லுங்க, அப்பா நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களிடத்தில் அன்பு கூறுகிற எனக்கு சகலமும் 1 2 3 கிடையாது, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. இன்றைக்கு நான் போகிற சூழ்நிலை எனக்கு நன்மைக்காக, இன்றைக்கு நான் அனுபவிக்கிற உபத்திரவங்கள் எனக்கு நன்மைக்காக. ஏனென்றால் ஒன்று தெரியுமாப்பா, திராணிக்கு மேலாக நீங்க எங்களை சோதிக்க விட மாட்டீங்க, நான் உங்களை நேசிக்கிறேன் அப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் சொல்லுங்க, உங்களில் அன்பு கூறுகிறப்பான்னு சொல்லுங்க. உங்களை நேசிக்கிறேன் அப்பா, இந்த சூழ்நிலை நன்மைக்கு என்று நான் அறிந்து கொள்ளுகிறேன்னு சொல்லுங்களேன். உங்களுடைய பாதையை ஈஸியாக எளிதாக கடந்து செல்ல ஆண்டவர் கிருபை பாராட்டுவார். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா. என்னோடு கூட இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இவர்கள் போகிற பாதையில வேதனையோடு கூட, கஷ்டத்தோடு கூட, ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம், ஏன் இந்த பாதை, ஏன் இந்த உபத்திரவம் என்று ஆண்டவரை கேள்வி கேட்டு கொண்டிருக்கலாம் அப்பா. ஆனா ஒன்று தெரியும் ஆண்டவரே, உம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. இதுவும் நன்மை ஆண்டவரே, இதுவும் நன்மைக்காகத்தான் ஆண்டவரே. இந்த பாதை கூட நன்மைக்காகத்தான் ஆண்டவரே, இந்த தடை கூட நன்மைக்காகத்தான் ஆண்டவரே, இந்த தாமதங்கள் நன்மைக்காகத்தான் அப்பா, இந்த தீங்குகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள் ஆண்டவரே நன்மைக்கு ஏதுவாகத்தான் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தீமையை நன்மையாய் மாற்றுகிறவரே, தீமைகளை நன்மையாய் மாற்றுகிறவரே, இப்பொழுதே கர்த்தாவே சகல காரியங்களையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவீராக, தீமைகளை நன்மையாய் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் அப்பா அற்புதங்களை செய்வீராக. உம்மை ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள், உம்மில் அன்பு கூறுகிற பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடிக்கு போதும் கர்த்தாவே ஒரு அற்புதத்தை செய்வீராக. நன்மையை சுதந்திரிக்க கிருபை பாராட்டுங்க. நன்மைக்கு தான் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த டைமை, அந்த நேரத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு காட்டுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யுங்க. உம்மில் அன்பு கூறுகிற பிள்ளைகள் அப்பா ஒருபோதும் கைவிட மாட்டீர். அவர்களை காப்பாற்றுகிற தேவன் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கான வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படி செய்கிறவர் அப்பா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் தீமைகள் வந்தாலும் அந்த தீமைகள் எல்லாம் சகலமும் நன்மைக்காக என்று அறிந்து கொள்ள செய்வது மாத்திரமல்ல, தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி உம்மை நேசிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மில் அன்பு கூறுகிறோம் அப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 729954633.
இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.